சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா போற்றி. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்த உலகமே கடவுளோட இயக்கத்தில் மட்டும்தான் இயங்குது. அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கங்க. யார் என்ன வேணாலும் சொல்லுவாங்க, கடவுளோட சக்தி இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இயங்கவில்லை. இதை நான் ஏன் சொல்ல வரேன்னா, ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம எதிர்பாராம நடக்கும். அந்த எதிர்பாராம நம்மளே என்னடா இது வீட்டில் பார்த்தோன்னா ரொம்ப பிரச்சனைகள் ஒன்று அதிகமாக இருக்கும். எதனா ஒன்று நம்மளுக்கு அடிபட்டிருக்கும், எதிர்பாராத விதமாக நம்மளுக்கு உடம்பு சரியாமல் நோய்பட்டு இருக்கணும். ஆனால் அத்தனைக்கும் ஒரே தீர்வு, ஒரே விஷயம், நம்ம காக்கிற குலதெய்வம். அந்த குலதெய்வத்தை நம்ம வழிபட்டாலே பின்னாடி வரதெல்லாம் அந்த சக்தி காப்பாற்றி தடுத்து நிறுத்தும். அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, குலதெய்வ பூஜை ஒவ்வொரு வீட்டிலையும் குலதெய்வ பூஜை போட்டே ஆகணும். அது ஒரு வருஷம் போடுறதில்லை, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி, 6 மாதத்துக்கு ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு குலதெய்வ பூஜை போட்டீங்கன்னா உங்களையும் அந்த அம்பாள் சந்தோஷமா வழி நடத்துவாங்க. நம்ம குலதெய்வ முனீஸ்வரனாக இருக்கட்டும், ஐயப்பனாக இருக்கட்டும், முருகராக இருக்கட்டும், விநாயகராக இருக்கட்டும், நம்மளுடைய குலதெய்வம் பல தெய்வங்கள் இருக்கு, நம்ம இஷ்ட தெய்வங்கள் இருக்கு. அப்ப குலதெய்வத்தும் இஷ்ட தெய்வத்தையும் சேர்ந்து நம்ம பூஜை போடும்போது என்ன ஆகுன்னா, நம்மளுக்கு வர பின்விளைகள் எல்லாமே சரியா அந்த குலதெய்வம் நம்மளை காப்பாத்து நிற்கும். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம உயிரை எடுக்கணும் என்ன கூட குலதெய்வம் அனுமதி இல்லாமல் அந்த யமம் நம்ம கிட்ட எடுக்க முடியாது. குலதெய்வம் அனுமதித்தால் தான் நம்ம உயிரை நம்ம எடுக்க முடியும். அப்ப மெயின் யாரை பிடிக்கணும்? நம்ம குல தெய்வத்தை பிடிக்கணும். குல தெய்வத்தை காலில் போய் சரணாகதி அடைஞ்சிடணும். அப்ப நம்மளுக்கு பின்னாடி வர்றது எல்லாத்தையும் அந்த குலதெய்வம் காத்து நிற்பா. மரணத்தை கூட தள்ளி போடுவா அந்த குலதெய்வம். கொஞ்சம் இந்த நீண்ட நாள் கொஞ்சம் பாட்டுன்னு அந்த குலதெய்வம் வாழ வைப்பாங்க. அதனால ஒவ்வொரு வீட்டிலும் குலதெய்வ பூஜை நீங்க கம்பல்சரி போடுங்க. போட்டீங்கன்னா நீங்களும் நல்லா இருக்கணும். அதுதான். ஏன்னா இந்த குலதெய்வ பூஜையை என் பகவான் ஐயப்பன் என்னை பண்ண சொல்றார். ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் நான் குலதெய்வ பூஜை பண்ணின்னு இருக்கேன். ஆனா கடவுளுடைய அனுகிரகம் இல்லாமல் குலதெய்வ பூஜையும் பண்ண முடியாது, ஐயப்பன் பூஜையும் பண்ண முடியாது, முருகர் பூஜையும் பண்ண முடியாது, விநாயகர் பூஜையும் பண்ண முடியாது. அப்ப இறைவன் தன் பக்தனை எப்படி காத்து நின்று ஒவ்வொரு விஷயத்தையும் பகவான் சொல்லுகிறார். இதுதான் மிகப்பெரிய விஷயம். யார் ஐயப்பன் என்கிட்ட பேசுவான்னு சொன்னா யாரா நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. ஏன்னா இந்த உலகத்தில் ஐயனே சரணாகதி, முருகனே சரணாகதி, விநாயகனே சரணாகதி என்று அடையும் போது கடவுள் உங்ககிட்ட பேசுவார். இதுதான் உண்மையான வார்த்தை. அது எப்படி பேசுவார்னா, இங்க நிற்பார் பகவான். உள்ளத்திலே நீ இருக்க, நெஞ்சத்திலே தான் இருக்க. உள்ளத்துல வாசம் செய்யறான் கடவுள். உன்னை நல்லது மட்டும்தான் செய்ய சொல்லுவான், உன்னை கெட்டது என்னைக்குமே செய்ய சொல்லுவான். அதனால உள்ளத்துல இறைவனை நினைக்கும் போது இறைவன் உங்ககிட்ட பேசுறதை நீங்க உணர்வீங்க. இதுதான் உண்மையான விஷயம். என்கிட்ட பாத்தீங்கன்னா ஐயப்பன் எங்க என்ன நடக்குது போன ஒவ்வொரு விஷயம் என்கிட்ட கண்குளிரா காட்டுவான் ஐயப்பன். அப்ப ஐயப்பன் கிட்ட நான் உண்மையா இருக்கிறதால பகவான் காட்டுவான். ஆனா எல்லாருமே குலதெய்வ பூஜை போடுங்க, எல்லாருமே நல்லா இருங்க. குலதெய்வ கூட யாரு போடுவா நீங்க தயக்க வேணாம். நான் குலதெய்வ பூஜை உங்க வீட்டுக்கு போடுவேன். நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். கடவுளோட மனசையும் நம்ம திருப்திப்படுத்தணும். ஆன்மீகம் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா.